இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 106 அதிகாரம் 3வது வசனம். நியாயத்தை கை கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதி செய்கிறவர்களும் பாக்கியவான். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். நியாயத்தை கை கொள்ளுங்க, எப்பவுமே நீதியை செய்யுங்க, அப்போ நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் பாக்கியவான்னா யாருன்னா, நீ உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தான் அந்த பாக்கியவானாக இருக்க முடியும்னு சங்கீதம் 15:2 பார்க்குறப்போ, நியாயத்தை கை கொள்ளுங்க, நீதியை செய்யுங்க, உத்தமமாய் நடங்க, கர்த்தருடைய சத்தியத்தை மனதார மற்றவங்களிடத்துல பேசுங்க. இதை தேவன் விரும்புகிறார். அப்போ நீங்கள் பாக்கியவானாய் பாக்கியவதியாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை நீங்கள் உற்று பாருங்க. அதில் நீங்கள் நிலச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் கேட்கிறதை மறவாமல் அதை காத்து கொண்டிருந்தீங்கன்னா, அதற்கேற்ற கிரியை செய்கிறவர்களாக நீங்கள் இருக்கும்போது தன் செய்கைகளே அவன் பாக்கியவானாக இருப்பான்னே யாக்கோபு 1:25 சொல்கிறத பார்க்குறோம். அதே போல் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதீங்கன்னு கலாத்தியர் 6:9 சொல்கிறாரு. அப்போ சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் உங்களுக்கும் கர்த்தர் ஏற்ற காலத்திலே ஒரு அறுப்பை கொடுப்பார். யோவான் 15:14 பார்க்குறோம். நான் உங்களுக்கு கற்பிக்கிறவைகளையெல்லாம் நீங்கள் செய்வீர்கள், ஆனால் என் சிநேகிதனாக இருப்பீர்கள்ன்றார். ஏன் இப்படி சொல்கிறாரு? யாருக்கு நாம் தேவனுக்கு நாம் எப்படி சிநேகிதராக இருப்போம்? அவர் என் சிநேகிதராக இருப்பீர்கள்னு சொல்கிறாருன்னா, அவர் எதையெல்லாம் கற்பித்து நமக்கு போதிக்கிறாரோ அதன்படி நாம் கை கொண்டு நடக்கும்போது சிநேகிதர்களாக இருப்போம். வேதத்தில் நாம் அப்படி பார்க்கும்போது மோசேவை பார்க்குறோம், நோவாவை பார்க்குறோம், தாவீதை பார்க்குறோம் இல்லையா, யாக்கோபை பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார், அவர் உயிரோடு அவர் கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு பார்க்குறோம். மரணத்தை காணாதபடி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியா தீர்க்கதரிசியை பார்க்குறோம், அவரை மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவன் அநேகர பரிசுத்தவான்களோடு அவர் சஞ்சரித்தார்னு பார்க்குறோம். அவங்கள தன் சிநேகிதர்களாக அவர் பாவித்தார்னு பார்க்குறோம். அப்போ இன்றைக்கும் பிதாவின் சித்தத்தை எவனொருவன் செய்கிறானோ அவனே தனக்கு தாயும் சகோதரிகளாக இருப்பாங்கன்னே தன் சீஷர்களிடத்துல சொல்கிறாரு இல்லையா. அது போல் அவர் சிநேகிதர்களாக இருக்கணும்னா நாமும் தேவனுக்கு பிரியமாய் அவர் கற்பிக்கிற காரியங்களை நாம் செய்யும் பொழுது நாம் அவருக்கு சிநேகிதர்களாக இருப்போம். யோவான் 13:17 சொல்கிறார், நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இந்த எல்லையில் என்ன காரியம் வருகுதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக தன் சீஷர்களோடு அவர் பந்தி இருக்கார். அப்போது அவங்கள ஒருவன் முதல்வனாக ஆகணும்னு விரும்பினா அவன் கடையவனாக இருக்கணும் இல்லையா. ஒருவன் பெரியவனாக இருந்தால் அவன் ஊழியக்காரனாக இருக்கணும்னே சொல்லி தருவார். அப்போ அதுக்கு தானே ஒரு மாதிரியாக அங்கே அவர்களுக்கு காண்பிப்பார். எப்படின்னா, தன் சீஷர்களுக்கு அவர் என்ன பண்ணுவார், தன் அறையை ஒரு துண்டினாலே கட்டி கொண்டு அவர் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து தன் சீஷர்களுடைய பாதங்களை எல்லாம் அவர் கழுவார். அவர் தேவாதி தேவன் இல்லையா. அவர் தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரன். அவர் வல்லமில்ல தேவன், மகிமை நிறைந்த அப்படிப்பட்ட தேவனே தன்னை தாழ்த்தி தன் சீஷர்களின் பாதங்களை கழுவுகிறார். அவர் தன் சீஷத்துவத்தை அவங்க சீஷர்களுக்கு அவர் இதன் மூலமாகவே கற்றுக் கொடுக்கறத பார்க்குறோம். அப்போ ஒருவன் பெரியவனாக இருக்கணும்னா அவன் கடையவனாகவும், முதல்வனாக இருக்கணும்னா அவன் ஊழியக்காரனமாக வேலை செய்கிறவனாக கர்த்தருக்கு பணி செய்கிறவனாக இருக்கணும். இதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் இவைகளை செய்வீர்களானால் நீங்களும் பாக்கியவான்களாக இருப்பீர்கள்னே சொல்கிறார். வெளிப்படுத்தல் 22:14 பார்க்குறோம். ஜீவ விருட்சத்தின் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கு வாசல்கள் வழியாக நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவன் பாக்கியவான். நித்திய ஜீவனிலே நாம் காணப்படணும். அதே போல் ஜீவ விருட்சத்தின் கனிகளை புசிக்கிறவர்களாக இருக்கணும்னா யாரெல்லாம் ஜெயம் கொள்ளுகிறார்களோ, பிசாசை ஜெயம் கொள்ளுகிறவர்கள், இந்த உலகத்தை ஜெயம் கொள்ளுகிறவர்கள், பாவத்தை ஜெயம் கொள்ளுகிறவர்கள், மரணத்தை ஜெயம் எல்லாத்தையும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும்படியாக செய்வார். அதுக்கு அதிகாரம் உள்ளவர்களாக உங்களையும் வைப்பார். அதனால் வாசல் வழியாக நகரத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க முடியும். அவருடைய கற்பனைகளின்படியெல்லாம் நாம் செய்வோமானால் நாம் பாக்கியவதிகளாக இருக்க முடியும். நித்திய ஜீவனை அடையணும்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அதுக்கு ஒரே வழி. அவரை விசுவாசிக்கும் போது நாம் கெட்டு போகாமல்
நித்திய ஜீவனை அடைய முடியும். ரோமர் 2:7 சொல்கிறார், சோர்ந்து போகாமல் நற்காரியங்களை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அப்போ நித்திய ஜீவனை கூட யாருக்கு அளிக்கிறாரு? சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்ங்க. அப்போ தேவனுடைய மகிமையும் கனத்தையும் அழியாமைன்னா இந்த ஆத்துமா அழியாதபடிக்கு அதை தேடுகிறவர்கள், நித்திய ஜீவனை தேடினீங்கன்னா அந்த நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும். சங்கீதம் 119:106 சொல்கிறாரு, உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன்னு தாவீது சொல்கிறார். அதே போல் நான் எப்பொழுதும் என்றைக்கும் உடைய வேதத்தை காத்து கொள்வேன். இன்றைக்கி நீங்களும் அவருடைய வேதத்தை காத்து நடக்கும்போது உங்களையும் தேவன் பாக்கியவான்களை வைப்பார். அதே போல் நித்திய ஜீவனில் உங்களை கொண்டு போய் விடுவார். இது சங்கீதம் 119:44 பார்க்குறோம். 119:20 உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எப்படி இருக்கான்? எப்பொழுதுமே எக்காலம் வைத்திருக்கிற வாஞ்சையினாலே தோய்ந்து போகிறது. நியாயங்கள் மேல் என் ஆத்துமா, அதாவது அவர் தாவீது சொல்கிறார், என் ஆத்துமா எக்காலம் வைத்திருக்கிற வாஞ்சையினாலே தோய்ந்து போகிறது. அப்போ தேவ நீதி நியாயத்தின்படி நம்ம சில டைம் நமக்கு வர வேண்டிய காரியத்துக்கு நம்ம காத்திருக்கும்போது நம்ம ஆத்மா தோய்ந்து போகிறதா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் பேரில் நீங்கள் பற்றுதலாக இருங்க. அப்போ உங்கள் ஆத்மாவுக்கு தேவன் இளைப்பாறுதலை தருவார். உங்களுக்கு தேவன் நியாயம் செய்யவும் வருவார். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவானே சங்கீதம் 119:1-3 பார்க்கலாம். அவருடைய சாட்சியை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். யாரை சாட்சியாக கை கொண்டு நடக்கணும்னா, வேதாகமத்தில் நம் முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, தானியேல் என்று அநேகரை நம்ம பார்க்குறோம். பரிசுத்தவான்களை, தீர்க்கதரிசிகள் எல்லாம். அப்படிப்பட்டவர்களை சாட்சியை நீங்கள் கை கொள்ளுங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி விசுவாசத்தை காத்து கொண்டாங்க, பயபக்தியாக இருந்தாங்க, தேவனை தேடுகிறதுல உண்மையாக இருந்தாங்க இல்லையா, தேவனை பற்றி கொண்டு இருந்தாங்க, தேவனோடு உறவாடுகிறவர்களாக இருந்தாங்க, கத்தரோடு கூட உலாவுகிறவர்களாக இருந்தாங்க இல்லையா. அப்படி ஒவ்வொருத்தருடைய சாட்சியம் பார்க்கும்போது அது நம்முடைய இருதயத்திலையும் இருக்கணும். அப்படி நீங்கள் முழு இருதயத்தோடு தேடினீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளிலே நடக்கிறார்கள். அப்போ அந்த உத்தம மார்க்கத்தார் எப்படி நடக்கிறாங்க? அவங்க அநியாயம் செய்யாமல் தேவனுடைய வழியில், உத்தமமான வழியில் அவங்க நடக்கிறவங்களா இருக்காங்க. அதன்படி நாமும் நடக்கிறவர்களாக இருக்கணும். லூக்கா 11:28 பார்க்குறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களுக்கே அதிக பாக்கியவான்கள் என்றார். அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் கை கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கும்போது நாம் அதிக பாக்கியவான்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை, அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனத்தையும் நாம் இருதயத்தில் பலகையில் எழுதி கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கும்போது கர்த்தருக்கு நம்மளை தேவன் பாக்கியவான்களாய் வைப்பார். அதே போல் சங்கீதம் 64:5 சொல்லுது, அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள். அக்கிரமக்காரர்கள் மறைவாய் நமக்கு கண்ணிகளை வைக்கலாம், ஆனால் தேவன் அந்த கண்ணிகளை எல்லாம் தெரிப்புண்டு போக செய்வார். அவரை விசுவாசிங்க. அவரை விசுவாசிக்கும் போது தீங்கு உங்களை அணுகாதபடிக்கு, உங்கள் கால்கள் கல்லில் இடராதபடிக்கு தன் தூதர்களினாலே அவர் காத்துக்கொள்ளுவேன் சங்கீதம் 91 எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் நீங்கள் நியாயத்தை கை கொள்ளுங்க. கர்த்தருடைய அவர் நீதியை செய்கிறவராக இருக்கிறது போல் நீங்களும் எல்லா இலையிலும் நீதியை செய்கிறவர்களாக இருக்கும்போது பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஆமீன்.